என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேலை நண்பு பிள்ளைகளை மீண்டும் உங்களை சந்திப்பது நிச்சயமாக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நான் நம்புகிறேன் இந்த நாளில், இந்த புதிய நாளில் ஆண்டவர் உங்களுக்கு அநேக வழிகளை திறந்து கொடுப்பார் என்று சொல்லி. ஆமென். தேவனை துதித்து பாடி அவருடைய சமூகத்தை நம்ம நிலைநிற்போம்னு சொன்னா நடக்க முடியாத அநேக அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். வாங்க தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 7:14 சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. என் அன்பு பிள்ளைகளே, எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடி ஜெபித்தார்கள் என்று சொன்னால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. சேமம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில நம்மளை தாழ்த்தி ஆண்டவரத்துல முழங்கால் படியிட்டு கொஞ்சம் ஜெபிக்கலாமே. ஆமா ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில இனி என்னால எதுவுமே முடியாது, நீங்க மட்டும் தான் சொல்லி உங்களை தாழ்த்தி, நான் இல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபை தான் என்னை வாழ வைக்குது, நான் இல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் தான் என்னை நிலைநிற்க செய்யுது ஆண்டவரே, நான் இல்லை, உங்க தயவு தான் என் குடும்பத்தோடு கூட என்ன வாழ வைக்குதுன்னு சொல்லி நம்மளை தாழ்த்தி நம்ம அவரை நோக்கி, அவர் முகத்தை நோக்கி, அவர் முகத்தை தேடி நம்ம ஜெபித்தோம்னு சொன்னா, அப்பொழுது நம்மளுடைய வழிகளை விட்டு நம்ம ஜெபிப்போம்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை மன்னித்து நம்மளுக்கு ஒரு புதிய காரியங்களை செய்து சேமத்தை கொடுப்பார். ஆமென். இன்றைக்கு என் மகனே, உனக்கு ரொம்ப கிரேட்டான சான்ஸ், ரொம்ப அற்புதமான ஒரு சான்ஸ். முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, இதுவரை நான் செய்த எல்லா காரியங்களுக்கு என்ன மன்னிங்க, என்னை தாழ்த்துகிறேன், நீங்க பெருக நான் சிறுக ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி நீங்க அவரை கேட்டாவே அதுதான் அவர் முகத்தை தேடுறது. நீங்க கேட்டு பாருங்களேன், அவரே சொல்றாரு, பரலோகத்துல இருக்கிறன்னா அதை கேட்டு உங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி. நீ ஒருவேளை இப்ப தாழ்த்தி நீ அப்படி ஜெபம் பண்ணுகிறவனாக இருப்பேன் என்று சொன்னால் இன்றைக்கு அடியோடு இந்த புதிய நாளில் உனக்கு உண்டாய் இருக்கக்கூடிய எல்லா கொடுமைகள் இருந்து அவர் உன்னை விடுவித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மேன்மையாக வைப்பார். ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. என் அன்பு பிள்ளையே, இப்பொழுதே முழங்கால் படிது, இப்பொழுதே உன்னை தாழ்த்து, நான் இல்லப்பா எல்லாமே நீங்க தான், நான் இல்லப்பா எல்லாமே உங்க தயவு தான் நீ சொல்லி என் பாவத்தை மன்னிங்கன்னு இப்போ உண்மையா இந்த கால வேலை நீ கேட்பன்னு சொன்னா இன்னைக்கே புதிய 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 காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் செய்து பழைய காரியங்களை ஒழித்து இன்றைக்கே பரலோக ராஜ்யத்திலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலையான காரியங்கள் வரப்போகுது. ஆமென். வாங்க ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, சர்வ வல்லவரே, போதுமான தெய்வமே, கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், நீங்கள் மாற்றும் பெருக நாங்கள் சிறுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். அன்பு பிள்ளைகளை, கிரேட் சான்ஸ் இந்த மார்னிங், சூப்பரான டே. முழங்கால் படியிடுங்க, உங்களை தாழ்த்துங்க. ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. மலையை தூக்கிட்டு வா, கழுத்தறத்துக்கோ கையெழுத்துக்கோ வேற எதுனா பண்ணிக்கோ எல்லாம் கிடையாது. இந்த கிரேட் சான்ஸ், உங்களை தாழ்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க, பாவத்தை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சேமத்தை கொடுப்பாராக. ஆமென். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட, உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பாராக. ஆமென்.